கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Job 42 verse 2. I know that you can do everything and that no purpose of yours can be withheld from you. யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். Life often brings us into situation we cannot understand. Why me? ஏன் எனக்கு மாத்திரம்? ஏன் கர்த்தர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில அனுமதித்தார் என்று பல நேரங்களில் நாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு யோபுனுடைய சரித்திரத்திலிருந்து இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்த வசனமாய் தந்திருக்கிறாங்க. யோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அவர் மிகுந்த வேதனையின் பாதையில கடந்து சென்றார் என்று. அவருடைய வாழ்க்கையில அன்இமேஜினபிள் பெயின், எல்லா காரியத்தையும் அவர் எழுந்து போகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதே யோபை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி யோபு 1 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லுகிறது, அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவரும் பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனா இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அவர் வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்த பாதை மிகவும் ஒரு கஷ்டத்தின் பாதை. இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறீங்க? கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனையில சூழ்ந்து கொண்டிருக்குதா? இந்த காரியத்துல இருந்து எப்படி விடுதலை பெறுவோம்னு சொல்லி வேதனையோட இருக்கிறீங்களா? யோபு சென்ற பாதைகள் கடினமாக இருந்தாலும் யோபு ஒருபோதும் கர்த்தரை சபிக்கவும் இல்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் இல்லை. நீங்க கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கும் போது, நம்மளுடைய முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் நம் துதியாய் மாற்றும் போது, கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அவர் கொண்டு வருவார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நினைத்தது நம் வாழ்க்கையில நிச்சயமாக தடைப்பட்டு போகாது. Because God is in control. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே அப்பா, நீர் ஒரு ஆறுதலை நீர் இந்த நாளிலே கர்த்தாவே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் நினைத்தது ஒன்றும் தடைப்பட்டு போகாது என்ற வசனத்தின்படி இந்த வாக்குத்தத்தத்தை அப்பா நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் அப்பா ஒரு மாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவங்களுடைய ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கப்பா, அவங்களுடைய ஃபெய்த்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை காண செய்யுங்க ஏசப்பா. யோபுடைய வாழ்க்கை முன்னிலைமையில பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறது பட்ட போல கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடி எல்லாமே. God bless you.